ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் இருக்கும். அந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சைட்டை ஆட் பண்ணிக்கலாம், மல்டிபிள் ஜிமெயில் ஐடியும் ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில், அதாவது என்னோட டெலிகிராம் சேனலில் ஒருத்தர் கேட்டிருந்தார். அந்த குரூப்பில் அவருக்கு இந்த வீடியோ பதிலாக இருக்கும். அவருக்கு மட்டும் இல்லாமல் நான் அவருக்கு பதில் தனியாகவே சொல்லியிருந்திருப்பேன். இவர் போல் இன்னும் நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதே கேள்வி நிறைய பேத்துக்கு வரும். அதனால தான் ஒரு வீடியோவாக எடுத்துடலாம், இது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்ட்டு. வாங்க, அவர் ஒரு ஆடியோ மெசேஜ் போட்டிருக்காரு, அதை ப்ளே பண்ணி கேட்டுட்டு நம்ம பார்ப்போம். அவர் நம்ம கால் பண்ண சொல்லியிருந்தோம், ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா கால் டவர் கிடைக்கலன்ட்டு இருந்தார். அதனால அவரே ஒரு ஆடியோ போட்டிருக்காரு, அந்த ஆடியோ ப்ளே பண்ணி கேட்போம். இப்போ ஏற்கனவே ஒரு இமெயில் ஐடியில் ஆட் பண்ணி வச்சுக்கிற ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் ஆட் லிமிட் வந்து உங்களுக்கே தெரியும் ப்ரோ. இப்போ அந்த இமெயில் ஐடியில் இருக்கிற இன்னொரு வெப்சைட்டில் ஆட்சன்ஸ் அப்ளை பண்ணணும். ஏற்கனவே ஆட் லிமிட் வந்த அந்த அக்கௌண்ட்டில் திரும்பவும் இந்த வெப்சைட் கனெக்ட் பண்ணால் இந்த வெப்சைட்டுக்கு ஏதாவது இஷ்யூ வருமானு பயமாக இருக்குது ப்ரோ. அதனால தான் புதுசாக ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை நான் உருவாக்கி வச்சுக்கிறேன் ப்ரோ. இப்போ இந்த இமெயில் ஐடியில் இருக்கிற இந்த வெப்சைட்டை அந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை எப்படி கனெக்ட் பண்ண சொல்லுங்களேன் ப்ரோ. இப்போ இவர் சொன்னதுக்கு நம்ம பதில் சொல்லலாம். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு சைட் வச்சுருந்துருக்காரு. அந்த சைட்டில் ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கி ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு. அந்த சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸ்லேருந்து ஆட் லிமிட் கொடுத்துருக்காங்க. அதனால் அவர் பார்த்தீங்கன்னா இன்னொரு வெப்சைட் கிரியேட் பண்ணி, இன்னொரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணி அதில் ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ப்ளஸ்ஸாக வாங்கி அதில் பார்த்தீங்கன்னா இந்த டொமைனை அதில் ஜாயின் பண்ணலாமான்னு கேட்குறாரு நினைக்கிறேன். ரீசன் அப்படி தான் சொல்கிறாரு. ஏன்னா அந்த டொமைன் வந்து இங்கே ஆட் பண்ணிட்டோம்னா கிடைக்கணுன்ட்டு. அவருக்கு மட்டும் இல்லை, வாங்க நம்ம லைவாக ஆட்சன்ஸ்லேருந்தே அதுக்கு பார்த்துருவோம். உங்களோட ஆட்சன்ஸ்க்கு லாகின் பண்ணிடுங்க. நான் லாகின் பண்ணிடுறேன். நீங்கள் ஆட்சன்ஸுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேளை நீங்கள் ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கி ஆட் லிமிட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்ன மாதிரி ஆட் லிமிட் இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் உடனே இங்கேருந்து அதாவது உங்களுக்கு பேசிக்க சொன்னால் தான் புரியும். ஸ்க்ரீனில் காமிச்சா தான் நிறையா பேத்துக்கு புரியும். அதனால தான் ஸ்க்ரீனில் நான் ஓப்பன் பண்ணுறேன். என்னோடய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கிறேன். இதான் என்னோடய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆட்சன்ஸ் அப்ரூவல் கிடச்சி அப்படின்னா, எனக்கு நிறைய அக்கௌண்ட் இருக்குது ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு. நான் வந்து சைட்டு இப்போ தான் புது சைட்டு கொடுத்துருக்கேன். அதனால் இந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன். எனக்கு நிறைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகும். தனித்தனியாக செக்ஷனாக இருக்குது. இது ஆட்சன்ஸ் அப்ரூவல் கிடச்சவங்களுக்கு மட்டும்தான் அது மாதிரி இருக்கும். அப்ரூவல் கிடைக்கலாம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆகும், இல்லாட்டி வேறு மாதிரியும் ஷோ ஆகும். இப்போ அவர் என்ன கேட்குறாருன்னா, எனக்கு ஆட் லிமிட் வந்துருக்கு ப்ரோ, என்னோட சைட்டில் எந்த ஒரு ஆடும் ஷோ ஆகலை, அதனால அது எனக்கு வந்து என்ன நான் வேறு ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட், அதாவது இது மாதிரி ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பாரு, ஒரு சைட்டை கிரியேட் பண்ணியிருப்பாரு. அந்த சைட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த சைட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆட்சன்ஸ் ஒரு டொமைனை கனெக்ட் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி தான் காட்டும். அவர் ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கெட்டிங் ரெடி அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இது வந்து இன்னும் ஆட்சன்ஸில் வந்து அப்ரூவல் கொடுக்கல. இதுவே வந்து உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்தா இந்த இடத்துல ரெடின்னு வந்துடும். அதனால் க்ரீன் கலரில் வந்துடும். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் ஆல்ரெடி எனக்கு ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கிட்டேன், எனக்கு வந்து ஆட் லிமிட் இருக்குது ப்ரோ, நான் அதனால் வேறு ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ப்ரெஸ்ஸாக ஓப்பன் பண்ணி வேறு ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டில் இப்போ நான் அதில் கனெக்ட் பண்ணலாமா இந்த டொமைனை அப்படின்னு கேட்குறாரு. அதான் ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கின டொமைனை கனெக்ட் பண்ணலாமான்னு கேட்குறாரு. அப்படி பண்ணவே கூடாது, கண்டிப்பாக அது மாதிரி பண்ணவே கூடாது. ஏன்னா அந்த டொமைனுக்கு தான் ஆட் லிமிட். நல்லா பார்த்துங்க, அந்த டொமைனுக்கு தான் ஆட் லிமிட்டை தவிர ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு கிடையாது. ஏன்னா ஆட் லிமிட் எப்படி கொடுக்குறாங்க, நம்மளோட சைட்டுக்கு நம்ம வந்து இல்லீகலாக மீறினா மட்டும்தான் ஆட் லிமிட்டு கொடுப்பாங்க, தவிர இந்த ஆட்சன்ஸுக்கு அக்கௌண்ட்டுக்குன்னு கொடுக்க மாட்டாங்க. நம்ம சைட்டில் இந்த நம்ம சைட்டுக்கு வந்தால் நமக்கு இந்த அக்கௌண்ட்டே கொடுத்தாங்க. அப்படிங்கும்போது சைட்டுக்கு தான் அந்த ஆட் லிமிட்டு. இப்போ அந்த ஆட் லிமிட்டை இருக்கவரை நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். இல்லை அப்படின்னா இப்போ இந்த சைட்டை அவர் ரிமூவ் பண்ணிவிட்டு, எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த சைட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் இது வந்து இதை நம்ம எங்கே வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்ரூவல் வாங்காத டொமைன், இந்த டொமைன் வந்து அப்ரூவல் வாங்காத டொமைனு. இந்த டொமைனை நீங்கள் கிளிக் பண்ணி இதை ரிமூவ் பண்ணி விட்டு வேறு ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் இது ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் அப்ரூவல் வாங்கினதை நீங்கள் அப்படி திருப்பி பண்ணிங்கன்னா ரீஅப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டொமைன் நீங்கள் எங்கிட்ட போய் கொடுத்தாலும் இதே கெட்டிங் ரெடின்னு தான் வருமே தவிர ஆட்சன்ஸ் அப்ரூவல் நீங்கள் வாங்கினது வந்து போயிடும்.
இப்போ மறுபடியும் நீங்கள் ப்ரெஸ் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு வாங்கினா அவ்வளோ சீக்கிரமாக கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. மேபி ரொம்ப லேட் ஆகும், கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஆட்சன்ஸ் அப்ரூவல் கொடுத்த டொமைனுக்கு மறுபடியும் வந்து அதை நம்மளா ரிமூவ் பண்ணி விட்டா அது வந்து திருப்பி வாங்குறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம், சிரமப்படணும். அதுக்கப்புறம் அவங்க ஒரு 30-40 தடவை அமுச்சு விட்ருவாங்க. லோ வேல்யூ கண்டென்ட் அது நல்லா தான் இருந்திருக்கும், ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் இது மாதிரி தான் ரீசன் வரும். குறைஞ்சது அவ்வளோலாம் வராது. குறைஞ்சது ஒரு 10 ஒரு 5-6 தடவை வந்துடும் லோ வேல்யூ கண்டென்ட் லோ வேல்யூ கண்டென்ட் அது மாதிரி. அதனால ஒருவேளை நீங்கள் ஆட்சன்ஸ்ல இருந்து ஆட் லிமிட் வந்துருந்துச்சு அப்படின்னா டொமைனை ரிமூவ் பண்ணாதீங்க, இது அப்படியே விட்டுருங்க. அது என்ன ரீசன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணலாம். இப்போ ஆட் லிமிட்லங்கன்னா பல விதங்கள் இருக்கு. இப்போ கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்தது ஆட் சர்விங் லிமிட் தான். இது வந்து அதாவே ஸ்டார்ட் ஆகி அதாவே வந்து இதுக்கு அவர் எந்த ஒரு விஷயமும் செய்ய வேண்டியதில்லை. இதுக்கு அவர் இவ்வளோ சிரமப்பட வேண்டியதில்லை. அவர் என்ன பண்ணாருன்னா அவர் ஆடு ரொம்ப வச்சுட்டாரு. ஆடு ரொம்ப வச்சுருக்காருன்னா ஏன் இது மாதிரி வருது அப்படின்னா அவர் வந்து ஆடை ரொம்ப பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டாரு. அதாவது ஒரு 500 வார்த்தைகள் உள்ள ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டிக்கலுக்கு குறைஞ்சது ஒரு 2 விளம்பரம் வைக்கலாம். அதாவது மேலே டாப்லையும் கீழே வந்து பாட்டத்துலையும் வைக்கலாம். இவர் வந்து நிறைய விளம்பரம் வச்சுட்டாரு. இந்த நிறைய விளம்பரம் எதுக்கு வச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஏர்னிங் கிடைக்கும் அப்படின்ட்டு. நிறைய விளம்பரம் வச்சதுனால நிறைய ஏர்னிங் கிடைக்காது, அதிகம் சிபிசி இருந்தால் ஏர்னிங் நிறையா கிடைக்கும். அது நம்ம அதிகம் ஏர்னிங் கிடைக்கணும்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டியாக ஒர்க் பண்ணுறோமானா அதையும் நம்ம பார்த்துக்கணும். இப்போ அவர் இந்த வந்து லிமிட்டடு ஆட் சர்விங் ஸ்டார்ட் ஆன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது மார்ச் 7ல் தான் அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் ஆல். எப்போ வேணாலும் இது போயிடும், இது டைம்லாம் கிடையாது உங்களுக்கு. ஆட் லிமிட்டுக்கு மட்டும்தான் டைம், அதான் 30 நாள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதுக்கு வந்து சரி பண்ணுறதுக்கு நிறையா வழிகள் இருக்குது. என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகல் வந்து அவர் மீறி இருக்காரு. இதுக்கு அவர் என்ன செய்யலாம் அப்படின்னா முதல் ரீசன் வந்து ஆட்சன்ஸுக்கே போயிடுவோம். ஆட்சன்ஸுக்கு வந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முதல்ல ஃபர்ஸ்ட்டில் வந்து லெஃப்ட் சைடில் ஆட்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணிடுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஆடு ஆன் பண்ணி வச்சுருப்பீங்க. இந்த ஆட்டோ ஆட்ஸை ஆஃப் பண்ணிக்கோங்க. சுத்தமாக ஆட்டோ ஆட்ஸை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆட்டோ ஆட்ஸு இருக்காத மாதிரி அதில் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு சுத்தமாக ஆஃப் பண்ணிடுங்க, அப்ளை பண்ணிடுங்க. இந்த அவருக்கு வந்த பிரச்சனைக்கு தான் நம்ம தீர்வு சொல்கிறோம். இது மாதிரி மேபி உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு வித்தின் ஒரு வாரத்தில் போயிடும். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஆட்ஸ் சாரி இங்கே ஆஃப் பண்ணுறதுக்கு அங்கே ஆஃப் பண்ணிட்டேன். அப்ளை பண்ணிடுவோம். இப்போ வந்து ஆட்டோ ஆட்ஸ் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். ஆட்டோ ஆட்ஸ் ஆஃப் பண்ணிடுங்க. மேனுவலாக நீங்கள் எத்தனை விளம்பரம் வச்சுருக்கீங்களோ உங்களோட வெப்சைட்டில் அந்த இதெல்லாம் பாருங்கள். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிக்கலுக்கு 2 விளம்பரம் வைங்க. மேலே டாப்பில் ஒன்று கீழே ஒன்று வைங்க. நம்ம அதிகம் விளம்பரம் வச்சதுனால அதிகம் நமக்கு ஏர்னிங் கிடைக்காது. இது கடைப்பிடிச்சிங்கனாவே தாராளமாக போயிடும். இன்னொரு வழிமுறைகள் இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா விளம்பரத்தை நம்ம முதல்ல ஆஃப் பண்ணிடணும். இதெல்லாம் எங்கெங்கேயும் ஆடு பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோமோ அங்கேயெல்லாம் ஒரு ஆடு வைக்கலாம், ரொம்ப வைக்க வேணாம். ஒரு விளம்பரம் பேனர் வைக்கலாம். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பிடிச்சி உங்களுக்கு வியூஸ் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது வியூஸ் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ வருது, ஆர்கானிக்காக எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்க்கணும். கண்டென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணணும். இது மாதிரி ஆட் லிமிட் வந்துச்சு அப்படின்னா கண்டென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கண்டென்ட் நிறையா அதிகம் போடுங்க. நிறையா வந்து வியூஸ் வரட்டும். வியூஸ் வந்தால் வித்தின் ஒன் வீக்கில் வந்து அதுவாகவே க்ளோஸ் ஆயிரும். நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.